எல்லாருக்கும் வணக்கங்க. நான் ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பேசிக் டுட்டோரியல் வீடியோஸ் 2 வீடியோஸ் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து டே 3. லாஸ்ட் வீடியோஸ்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ஒரு டொமைன் வந்து இருந்தால் தான் வெப்சைட் பில்ட் பண்ண முடியும். அந்த வெப்சைட் இருந்தால் தான் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் விஷயங்கள் பண்ண முடியும். அதே மாதிரியே உங்க பிசினஸை ஸ்கேல் பண்ண முடியுன்றது ரொம்ப தெளிவாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து தேர்ட் டே கிளாஸஸ் ஒரு டொமைனை எப்படி சூஸ் பண்றது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டொமைன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷார்ட்டா இருக்கணும். நீங்க பெரிய பெரிய டொமைன்லாம் எடுத்து பாருங்க. இப்போ நீங்களே உங்களை கொஸ்டின் கேட்டு பாருங்க. ஒரு டாப் 5 வெப்சைட்டு, அதெல்லாம் ஒரு ரொம்ப பாப்புலரான வெப்சைட்லாம் உங்க மைண்ட்ல என்னென்னலாம் வருதுன்னு யோசிச்சு பாருங்க. இப்போ எனக்கு என்ன மைண்ட்ல வருது நான் சொல்றேன் பாருங்க. கூகுள், Instagram.com, அப்புறமா Facebook.com, YouTube.com. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 8 கேரக்டர் இருந்தால் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து சிங்கிள் வேர்ட்ல இருந்தால் நல்லா இருக்கும். சிங்கிள் வேர்ட்ல வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இப்போ எல்லாரோட டொமைன் இப்போ அமேஸ் இன்ஸ்டியூட் டபுள் வேர்டு தான். பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது 3 வேர்ட்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரி வந்து சிங்கிள் வேர்ட்ல வந்து டொமைன் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிங்கிள் வேர்ட்ல இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க 2 வேர்ட்ஸ் வந்து வர மாதிரி உங்க டொமைனை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ சிங்கிள் வேர்டு இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்காக நான் சிங்கிள் வேர்டு இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஸோ ஆர் இல்லைன்னா 2 வேர்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஸோ மேக்சிமம் வந்து 15 கேரக்டர் தான் இருக்கணுங்க. ஏன்னா உங்க டொமைன் வந்து 15 கேரக்டருக்கு மேல போச்சுன்னா கண்டிப்பா வந்து உங்க டொமைன் வந்து எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. நான் அதுக்கு தான் ஆரம்பத்திலே சொன்னேன், பாப்புலரான டொமைன் எது எதுன்னு உங்க மைண்ட்லயே நீங்க கேட்டு பாருங்க. உங்க மைண்ட்ல வர டொமைன்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 15 கேரக்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு மேல இல்லாம பாத்துக்குங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கலாம், டொமைன்லாம் வச்சிருக்கலாம். இனிமே நீங்க டொமைன் வாங்கும்போது இதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பிராண்ட் நேம் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணுங்க. பிராண்ட் நேம்ன்றது நான் ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்றேன் பாருங்க. இப்ப இங்கே வந்து அமேஸ் இன்ஸ்டியூட்னு போடுறேன். அமேஸ் இன்ஸ்டியூட்ன்றது இப்ப உங்களுக்கே தெரியும், அது பிராண்ட் நேம். ஓகேங்களா? அது பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இருக்குன்னு வச்சுங்களா. ஸோ இது வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கீவேர்ட் நேம் தான். கீவேர்டு தான். பட் நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ எது நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா பிராண்ட் நேம் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி கீவேர்டை வந்து ஃபைண்ட் பண்ணலாம்னா பிராண்ட் நேம் பிளஸ் கீவேர்டு இப்படி கூட நீங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி கூட நீங்க பிராண்ட் இப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இப்போ அமேஸ் இன்ஸ்டியூட்ன்றது கம்ப்ளீட்டான பிராண்ட் நேம் கிடையாது. நல்லா பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்ன்றது ஒரு கீவேர்டு தான் அது. ஓகேங்களா? நான் அதை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பிராண்ட் நேம் பிளஸ் கீவேர்டு இப்படி வச்சுக்கிங்க உங்க டொமைனை. அதே மாதிரி வந்து ஈஸி ப்ரொனவுன்ஸ் ஈஸி ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி உங்க டொமைனை வச்சுக்கோங்க. அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஈஸி ப்ரொனவுன்ஸ்னா என்னன்றத நான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன். அமேஸ் இன்ஸ்டியூட்டுமே ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குமே ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப வருஷம் ஆகுது, 8 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. ஸோ அதனால வந்து அப்போ வந்து எக்ஸாக்ட் மேட்ச் டொமைன்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்ததுனால நம்ம பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சிருக்கோம். ஓகேங்களா? ஈஸியாக ப்ரொனவுன்ஸ் பண்ற மாதிரி ஒரு டொமைனை நீங்க வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பேசிக்கான விஷயம் இதுதான் ஒரு டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு. அப்புறம் ட்ரேட்மார்க் செக்கிங். ஸோ ட்ரேட்மார்க் எதனா இருக்குதான்றதை நீங்க செக் பண்ணிக்கங்க. இந்த ட்ரேட்மார்க்கை பத்தி நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். இப்ப வேண்டாம், நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சிம்பிளான ஒரு ரூல்ஸ். ஓகே, இப்போ இந்த ரூல்ஸை வச்சு நான் ஒரு டொமைன் பர்ச்சேஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? இன்டீரியர் டிசைன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன். இதுக்கு ஒரு டொமைன் எப்படி பர்ச்சேஸ் பண்றது, அதை வந்து எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து செக் காம்படிட்டர்ஸ். ஸோ இது வந்து என்னோட மெத்தடு நான் சொல்லிட்டு இருக்கேன். செக் காம்படிட்டர்ஸ். இது என்ன, டொமைன் நேம் பர்ச்சேஸ் பண்றதுலாம் ஒரு விஷயமா? டொமைன் நேமு கம்பெனி நேமு எல்லாம் ஒன்று தானே, அது எப்படி வேணா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்படி கிடையாதுங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நீங்க உங்க கம்பெனில எதை வேணா எப்போ வேணா மாத்திக்கலாம், டொமைன் நேமை மாற்ற முடியாது. ஒன்ஸ் நீங்க டொமைன் நேம் வாங்கிட்டீங்கன்னா, வெப்சைட் போட்டீங்கன்னா, சோஷியல் மீடியாலாம் பிராண்ட் ஆயிடுச்சுன்னா
அதுக்கப்புறம் டொமைன் நேம்லாம் மாற்ற முடியாது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நீங்க வந்து செக் பண்ணி தான் ஆகணும். செக் காம்படிட்டர், அதாவது வந்து இன்டீரியர் டிசைன் கம்பெனி நான் பெங்களூர்ல ஸ்டார்ட் பண்றதே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் மெத்தடை வந்து செக் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ செக் காம்படிட்டர்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். டைரக்டா நான் என்ன பண்றேன், கூகுளுக்கு போயிடுறேன். ஸோ இங்க வந்து இன்டீரியர் டிசைனர்ஸ் பெங்களூர் அப்படின்னு போடுறேன். இன்டீரியர் டிசைனர் பெங்களூர்னு போட்டதுக்கு அப்புறம் இங்க ஸ்பான்சர்ட் ரிசல்ட் வருது, அதை விட்டுடலாம். ஸோ இதையே கூட எடுத்துக்கலாம். ஸோ டெக்கா ஸ்பாட் இருக்குது. ஸோ ஓகே, நான் கீழே வரேன். ஆல்மோஸ்ட் 4 ஆட்ஸ் இருக்குது, நான் கீழே வரேன். ஸோ டி லைஃப் இன்டீரியர்ஸ் அப்படின்னு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டி லைஃப் இன்டீரியர்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த காம்படிட்டரோட டொமைன்ஸ்ல எந்தெந்த வார்த்தைலாம் நல்ல வார்த்தை இருக்குதோ அதை மட்டும் நான் எடுத்துட்டு போறேன், அவ்வளவுதான். இதுதான் வந்து பிரைன் ஸ்ட்ரோமிங் சொல்லுவாங்க. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டு இங்க இருக்கிற நேம்ஸ்ல இன்டீரியர்ஸ் அப்படின்ற வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இங்க வந்து இன்டீரியர்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டிசைன் கேஃப் அப்படின்னு இருக்குது. டிசைன் கேஃப், டிசைன் கேஃப்ன்றது நம்ம வந்து இன்டீரியர் டிசைன் கம்பெனிக்கு மட்டும் இல்லை, வேற எந்த கம்பெனிக்கு வேணா, ஒரு டிசைனிங் கம்பெனி கூட அது போகிறதும் ஓகே, தட்ஸ் ஓகே. கிளாம்வுட் இன்டீரியர்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம இன்டீரியர்னு ஒரு வார்த்தையை பார்த்தோம், இங்கேயும் ஒரு இன்டீரியர்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்துருக்கோம். கேராஃபினா, கேராஃபினாலாம் வந்து பக்காவா வந்து ஒரு பிராண்ட் நேமு. டெக்கார், டெக்கார் பாட்டுன்னு இருக்கு. ஓகே, டெக்கார்ன்ற வார்த்தையை எடுத்துக்கிறேன். பட் இங்க பக்கத்துல பாட்டுன்ற வார்த்தை தான் இருக்குது. ஓகே, தட்ஸ் ஓகே, நான் இப்போ நான் எடுத்துக்கிறேன் டெக்கார். ஸோ நெக்ஸ்ட் என்னன்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க மறுபடியும் டெக்கார் மார்ட் ஸ்டூடியோ, நான் வந்து மார்ட் அப்புறமா ஸ்டூடியோ அதையும் நான் எடுத்துக்கிறேன். மார்ட் ஸ்டூடியோ. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். இப்போ பாருங்க, நான் பெங்களூர்ல தேடுறேன், இதே மாதிரி நீங்க சென்னையில கூட தேடலாம், அதான் இந்தியா ஃபுல்லா எங்க வேணா தேடலாம். இது ஹவுஸ் டாட் இன் இருக்குது, பெங்களூர் இன்ஸ்டாகிராம் பேஜ். சேட்டல்ஸ் டிசைன். ஸோ டிசைன்ன்றது ஒரு ஒரு நல்ல வார்த்தை தான், அதையும் நான் வச்சுக்கிறேன். அடுத்தது ஆர்கிடெக்சரல் டைஜஸ்ட் இந்தியா ரெடிட் இருக்குது. நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். டெக்கர்மார்ட் ஸ்டூடியோ, ஆகாஷ் டிசைன். ஆகாஷ்ன்றது மேபி அவங்களோட நேமா கூட இருக்கலாம். மேஜிக் ஹோம், மேஜிக்ன்ற வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். மேஜிக்ன்ற வார்த்தையை நான் எடுத்துட்டு, இது வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு தான் நான் காமிச்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கூட நீங்க டொமைனை சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சிபி டிசைன் ஸ்டூடியோ. ஸோ டிசைன் இருக்கு, ஸ்டூடியோன்னு இருக்கு. ஓகே, ஸ்டூடியோ ஓகே இருக்குது, ஸ்டூடியோ இருக்குது. அடுத்தது வந்து டாசா இன்டீரியர் டிசைனர், த கேரிகார்ஸ் இன்டீரியர் டிசைனர். ஓகே, கேரிகார், த ஸ்டுடியோ பெங்களூர். ஸ்டுடியோ பெங்களூர், நம்ம பெங்களூர்னு யூஸ் பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். என்ன கேட்டீங்கன்னா பெங்களூர்னு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பெங்களூர்னு போட்டுட்டீங்கன்னா பெங்களூர்ல மட்டும்தான் உங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் ஆகும். இப்போ நான் சிம்பிளா சொல்றேன், அமேஸ் இன்ஸ்டியூட் இருக்குது, பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு. நாளைக்கே நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும், ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணணும்னா நான் அமேஸ் இன்ஸ்டியூட்டை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பெங்களூருக்கான இன்ஸ்டியூட், பெங்களூர் ஸ்பெசிபிக் லொகேஷனுக்கான இன்ஸ்டியூட். நான் பெங்களூர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சுட்டு நான் போய் கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ண முடியாது, அது வந்து ரெலவெண்ட்டாகவும் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ற ஒரு ப்ரொஃபைலாக நாங்கள் வச்சிருக்கோம், அவ்வளோதான். அமேஸ் இன்ஸ்டியூட் தான் ஒரு மெயின் பிராண்டு. அதை வந்து நம்ம கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணலாம், எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லொகேஷன் பேசிஸா எந்த டொமைனையும் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய இஷ்யூ வருங்க. நாளைக்கு நீங்க பேக்லிங் பண்ணாலும் சரி, வேற நிறைய நிறைய இப்போ ஒரு கஸ்டமர்ட்டே ஒரு நேம் சொல்றீங்கனாலும் நிறைய டிஃபிகல்ட்டி நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் டொமைன் நேம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம கிளாஸ் பண்ணும்போதும் டொமைன் வச்சுதான் அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் எல்லா பேட்ச் கிளாஸஸ்க்கெல்லாம். ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இப்போ நெக்ஸ்ட் இங்கே வரேன்.
பாவனா இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுவுமே ஒரு நல்ல டொமைன் தான். பாவனான்றது அவங்களோட மேபி அவங்களோட நேமா இருக்கலாம். பாவனா இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் பாருங்க, இதெல்லாம் கொஞ்சம் வந்து பெரிய டொமைனா இருக்குது. ஏன் அவங்க இப்படி வச்சிருக்காங்கன்னா, இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், இன்டீரியர்ன்றது மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். நிறைய பேர் இன்டீரியர்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, லிவ் இன் இன்டீரியர்ஸ். ஏன்னா வந்து இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ஹை காம்படிஷன் இருக்குது பெங்களூர்ல, வெரி ஹை காம்படிஷன். ஸோ அதனால வந்து அவங்க இந்த மாதிரி எஸ்யோக்கு ஹெல்ப் ஆகும்னு மேபி வச்சிருக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த மாதிரி வந்து அப் டு 10 வரைக்கும் போகலாம், அப் டு 10 பேஜ் வரைக்கும் போகலாம். நிறைய நேம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி சென்னையில், அதே மாதிரி ஹைதராபாத்ல, எல்லா இடத்துலையும் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இங்கே இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இதை வந்து மேட்ச் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு டொமைன் மாதிரி நீங்க செட் பண்ணலாம். இப்போ நான் வந்து இதுலயே ஒரு டொமைன் வந்து நான் செட் பண்றேன் பாருங்க. ஒரு டொமைன் வந்துருச்சா, மேஜிக் இன்டீரியர்ஸ். நல்லா இருக்குதா, சிம்பிளா இருக்குதா, ஈஸி ப்ரொனன்சபிளா இருக்குதா, ஈஸியா மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகுமா, இந்த மாதிரி டொமைனை நீங்க எடுத்துக்கலாம். அடுத்தது டெக்கார் ஸ்டுடியோ. இப்ப பாருங்க, நான் வெறும் இந்த வார்த்தை ஒரு ஒரு 6 வேர்ட்ஸ் தான் இருக்கும், அதை வச்சே நான் டொமைன் வந்து என்னால கண்டுபிடிக்க முடியுது. அதாவது வந்து டொமைன் வந்து பில்டு பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ இதை தவிர்த்து, இப்போ காம்படிட்டர்ஸை தவிர்த்து வேற எது மூலயமா நீங்க டொமைன் இது பண்ணலாம்னா, ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, பிராண்ட் நேம் ஜென்ரேட்டர்னு வந்து ஒரு வெப்சைட் இருக்குங்க. இதுல போனா கூட அது வந்து பிராண்ட் நேம் ஜென்ரேட்டர் ஒரு கீவேர்டு. இதை நீங்க டைப் பண்ணிட்டு இது உள்ள நேம் லிஸ்ட்னு ஒரு வெப்சைட் இருக்கு, இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க என்டர் கீவேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களோட கீவேர்டு கொடுங்க. நம்மளோட கீவேர்டு என்ன, ஸோ இதுதான் வந்து நம்மளோட கீவேர்டு. ஓகேங்களா. இப்ப இங்க வந்து நேம் ஸ்டைல் எப்படி வேணும்னு கேட்குறாங்க. ஆல் ஸ்டைல்ன்றது எல்லா ஸ்டைலும், அதாவது இந்த எல்லா ஸ்டைலும். எவகேட்டிவ் ரெட்புல் ஃபார்வர்ட் 21 இந்த மாதிரி வேணுமா, இல்லை காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பெட்டெக்ஸ் மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி வேணுமா, இல்லை நான் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் டொயோட்டா ஆடி இந்த மாதிரி வேணுமா, பிராண்டபிள் நேம்ஸ் கூகுள் அண்ட் ரோலர்ஸ் ஷார்ட் பிரஸ் டாலர் ஷேவ் கிளப் இந்த மாதிரி வேணுமா, ஆல்டர்னேட் ஸ்பெல்லிங் லெஃப்ட் அண்ட் ஃபைவர் ரியல் வேர்ட்ஸ் ஆப்பிள் இந்த மாதிரி வேணுமான்னு கேட்குறாங்க. நான் எல்லா ஸ்டைலும் வேணும்னு நான் சொல்லிடுறேன். அடுத்து கிளிக் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு லெஸ் ரேண்டம் த மோஸ்ட் டைரக்ட் நேம் ஐடியா, நம்ம ஒரு கீவேர்டு கொடுத்தோம் இல்லைங்களா, இன்டீரியர் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர், அது ரெலவெண்டாவே நேம் வேணுமான்னு கேட்குறாங்க. மீடியம்னா 50% அதுல இருக்கிற வார்த்தை, 50% கொஞ்சம் ரெலவெண்டா. ஹைனா ஹைலி, அதை வந்து நீங்க கொடுத்த கீவேர்டுக்கு சம்மந்தமே இல்லாத, அதை வந்து அது மீனிங் இல்லாம ஒரு டொமைன் வந்து வரும். ஓகேங்களா. நான் வந்து மீடியம்னே கொடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. கிளிக் நெக்ஸ்ட். நான் நேம் ஸ்டைல் கொடுத்துட்டேன், ரேண்டம்னஸ் கொடுத்துட்டேன், பிராண்ட் இன்ஃபோ கொடுத்துட்டேன். இங்க வந்து இன்டீரியர் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர், ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் இன்டீரியர் டிசைன் கம்பெனி இன் பெங்களூர் நான் கொடுத்துறேன். ஸோ இந்த மாதிரி ஒன் லைன்ல கொடுத்துட்டு நீங்க ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஜென்ரேட் பண்ணா நேம் லிக்ஸ்ன்றது என்ன வரும்ன்றதை நான் சொல்லிடுறேன். இப்ப பாருங்க, இங்க சில டொமைன்ஸ் எல்லாம் சஜஷன்ல இருக்கும் பாருங்க. இது எதுவுமே வந்து அவைலபிள் கிடையாது, இதெல்லாம் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி இங்க செல்லுக்கு வச்சிருக்காங்க. பட் இதுல வந்து நம்ம ஐடியாஸ் தான் எடுக்க போறோம். ஸோ ப்ளூ ஃபாக்ஸ் இன்டீரியர்ஸ் இங்க நல்லா தான் இருக்குது. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன்னா, இது கூட ஸோ இது கூட ஃபாக்ஸ் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இங்க கீழே வந்து ஃபாக்ஸ் மேஜிக் ஃபாக்ஸ் இன்டீரியர் இப்படி வச்சுக்கலாமா. ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம், நல்லா இருக்கு நேம் மேஜிக் ஃபாக்ஸ் இன்டீரியர்ஸ். ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து டெக்கார் நெஸ்ட்னு இருக்குது. நெஸ்ட்ன்ற வேர்டை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சி வேவ் இன்டீரியர்ஸ். ஓகே, இது கூட நல்லா தான் இருக்கும். அங்க வந்து ஸ்பெல்லிங் கொஞ்சம் இது வரைக்கும் நான் ஜஸ்ட் இப்படியே எடுத்துக்கிறேன். வேவ் வேவ் இன்டீரியர்ஸ் இப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ எத்தனை டொமைன் இருக்கு, மேஜிக் இன்டீரியர்ஸ் இருக்கு, டெக்கா ஸ்டுடியோ இருக்கு, மேஜிக் பாக்ஸ் இன்டீரியர்னு இருக்குது. அதே மாதிரி வந்து இங்க நிறைய பாருங்க, 11 ஸ்பேஸ்ன்னு இருக்குது.
அப்புறமா ரூம் ஃபீல், ரூமிஃபை, ஸ்பேஸ்ன்ற வார்த்தையை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இன்டீரியர்ன்றது ஸ்பேஸ் மென்ஷன் பண்ணி தான் வரும். ஸோ இப்போ இங்க வந்து நான் வந்து அழகா ஒரு டிசைனை காப்பி பண்ணிக்கிறேன், இங்க எடுத்துட்டு வரேன், இங்க போடுறேன். இது கூட டிசைன் ஸ்பேஸ்ன்னு போடுறேன். ஏன்னா நம்ம ஸ்பேஸ்க்கு டிசைன் பண்றோம், அதான் இன்டீரியர்ஸ், அவ்வளவுதான். அதே மாதிரி வந்து இதையும் நான் எடுத்துக்கிறேன், இதுவுமே நல்லா தான் இருக்கும். டெக்கார் ஸ்பேஸ். ஸோ இப்போ உங்களுக்கு பாருங்க 5 டொமைன் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து டொமைனை வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கணும்? ஓகே, வேற எதுவும் மிஸ் பண்ணல. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து இந்த கிளாஸ் வந்து நான் நெக்ஸ்ட் டேவும் கண்டினியூ பண்றேன், நீங்க கண்டினியூவா பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூங்க.